Okay. Hi friends everyone. This is Saravanan, Double Universal Ground Director. இன்னைக்கு டேட் வந்து ஏப்ரல் 22 ட்ரூஸ்டே. இன்னைக்கான இந்த ட்ரைனிங்கோட சப்ஜெக்ட் வந்து டைட்டில் வந்து வெஸ்டேஜ் சக்ஸஸ் சீக்ரெட் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த பிஸ்னஸ்ல வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிஸ்னஸை பற்றிய நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிஸ்னஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காம சும்மா பிளைண்டாக வந்து மேலோட்டமாக வந்து ஓகே இதில் சம்பாதிக்கிறாங்க, வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க, அதே மாதிரி நான் நிறைய பேரை வந்து நமக்கு கீழே வந்து சேர்த்துறதன் மூலியமா நமக்கு கீழே நிறைய பேர் ஜாயின் பண்ணி வைக்கிறதன் மூலியமா நமக்கு இன்கம் வருது, இவங்கெல்லாம் இப்படிதான் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பிளைண்டா போயிட்டு நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு வெஸ்டேஜ் இது மாதிரி ஒரு கம்பெனி இருக்குன்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாம் சேர்ந்துட மாட்டாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தான் தெரியும். பட் ஆனா இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி பேசணும், இதை எப்படி அணுகணும், ஏன்னா அவ்வளோ வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பணம் சம்பாதிக்கிறது அவ்வளவு ஈஸிலாம் கிடையாது. ஓகேவா? பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப். ஏன்னா அதுக்கு தான் எல்லாருமே போராடுறாங்க. ஓகே, நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் சின்ன வயசுல இருந்தே நம்மள நம்ம தயார்படுத்துறோம். படிக்கிறோம், காலேஜ் முடிக்கிறோம், இது படிக்கலாமா, அது படிக்கலாமா, எந்த கோர்ஸ் படிக்கலாம், எங்க வேலைக்கு போகலாம், எல்லாம் முடிச்சு ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம வருமானத்துக்காக தான் ஓடுறோம். கரெக்டா? காலையில வந்து எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்மளோட நம்ம கொடுக்கக்கூடிய மேஜர் டைமே மேஜர் கான்ட்ரிபியூஷனே வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான். பணத்துக்காக தான் ஓடிக்கிட்டே இருக்கோம் நம்ம. ஓகே, அந்த பணம் மட்டும் இருந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப வந்து நிம்மதியா இருக்கலாம். பணம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு யாராலையுமே வந்து அதிக லெவல்ல சம்பாதிக்க முடியாம சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி வந்து நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிடுறாங்க. ஓகேவா? நீங்க என்ன தோல்வியும் வெற்றியும் எப்படி வந்து நான் வந்து சொல்றேன் அப்படின்னா, எல்லாருக்குமே பணம் வேணும். எல்லாருமே வந்து வாழ்க்கையில பணக்காரன் ஆகணும். நல்லா வந்து ஒரு சொந்த வீடு கட்டணும். ஒரு கார் வாங்கணும். நல்லா வந்து வசதியா வாழணுங்கிறது தான் எல்லாரோட ஆசையுமே. அதுதான் வந்து அப்பனா வந்து டார்கெட்ன்னு வச்சுக்கோங்களேன். அத அச்சீவ் பண்ணிட்டா வெற்றின்னு வச்சுக்கோங்க. அப்ப அத வந்து அடையறதுக்கு தான் வந்து நம்ம எல்லாருமே ஓடுறோம். சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாம் வந்து அப்பா, அம்மாலாம் வந்து படிக்கல சரி வந்து ஏதோ வேலை கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பட் நம்பள வந்து படிக்க வைக்கிறாங்க. நம்ம படிச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த நம்ப நம்ப வந்து அந்த இலக்க அடைஞ்சிருவோம். வெற்றி அடைஞ்சிருவோம். வெற்றிங்கிறத தான் நான் சொல்றேன். ஒரு சொந்த வீடு, காரு, ஒரு நிம்மதியான வாழ்க்கை, வருமானம், பொருளாதார ரீதியா அ தன்னிறைவா. அதாவது நமக்கு வந்து வேணுங்கிற அளவுக்கு, நமக்கு தேவைங்கிறது எல்லாமே நம்ம வந்து வாங்கிக்கிற அளவுக்கு. ரொம்ப அதுக்காக அல்ட்ரா லக்ஸூரியஸ்லாம் நான் சொல்லல. ஓகேவா? அல்ட்ரா லக்ஸூரியஸ்லாம் பேசல. ஒரு 5 சென்ட் இடம் வாங்கி, ஒரு 2000, 3000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து ஒரு சொந்த வீடு கட்டுறது. ஓகேவா? ஒரு 10, 15 லட்ச ரூவா கார் வாங்குறது. ஓகேவா? இது இது வந்து லக்ஸூரி கூட இல்ல. ஓகேவா? இது வந்து அ தேவை. எல்லாருக்குமே வந்து அவசியம். ஓகே, இந்த ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணிட்டா, வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாமா? அப்படின்னு நம்ம வந்து நீங்க இதெல்லாம் எல்லாருமே இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்ப இந்த மாரி ஒரு வந்து ஒரு வீடு கட்டுறது, இந்த மாரி வந்து ஒரு பொருளாதாரத்துல வந்து மேல போறது தான் நம்மளோட கோல், நம்மளோட இலக்கு. அந்த இலக்க அடைஞ்சிட்டோம்னா நம்ம வெற்றி. அந்த இலக்க எப்ப அடையலாம்? எத்தன வயசுக்குள்ள அடைஞ்சா வெற்றி, தோல்வி நம்ம முடிவு பண்ணலாம்? அடுத்த விஷயம். நீங்களே சொல்லுங்க பதில். ஃபர்ஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில எத நோக்கி போறோம்? எதுக்காக நம்ம வேலைக்கு போறோம்? எதுக்காக நம்ம படிச்சோம்? பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான். கரெக்ட்டு தானே? இல்ல அது எல்லாருக்கும் மறந்துருச்சா? அதெல்லாம் மறந்துட்டு நம்ம எங்க போறோங்கிறதே இலக்கவே மறந்துட்டு நம்ம வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கோமா? ஓகே. ஞாபகம் இருக்கு இல்லையா? அப்ப நமக்கு நம்பள நம்பி நம்ம நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம வந்து நம்மளோட குழந்தைங்கள வந்து நல்லா வச்சுக்கணும். நல்ல வீட்ல வச்சுக்கணும். நல்ல ஒரு வாழ்க்கைய குடுக்கணும். தேவையானத அவங்களுக்கு பண்ணி குடுக்கணும். கரெக்ட்டா? ஒரு சொந்த வீடு இருக்கணும். இதுதான் இலக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப இதுதான் வந்து நமக்கு இலக்கு. அப்ப இந்த இலக்க அச்சீவ் பண்றதுக்காக தான் நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம ஓடுறோம், உழைக்கிறோம். நம்ப அத வந்து அச்சீவ் பண்ணணும்னு நெனச்சு நம்ம ஓடிட்டு இருக்கோம். கரெக்ட்டா? அப்ப இது எந்த வயசுல நம்ம அடையணும்? எந்த வயசுல அடைஞ்சா வந்து நமக்கு வந்து அது சரியா இருக்கும்? அடுத்த கொஸ்டின். யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இத அடையணும். இத அடைஞ்சா தான் வந்து பாஸ். இப்ப நீங்க எடுத்துக்கோங்க சராசரியா நம்மள சுத்தி இருக்கிறவங்க, நம்மளோட அ சொந்த பந்தங்கள், நம்மளோட முன்னோர்கள் எத்தன பேர் வந்து பாஸ் ஆயிருக்காங்க? வாழ்நாள் முழுசா பாஸே ஆகல ஃபர்ஸ்ட்டு. 100ல நல்லா கேட்டுக்கோங்க. 100ல 95% மக்கள் ஃபெயில் ஆகுறாங்க. இப்ப நம்ப நம்ப வச்சிருக்கக்கூடிய அந்த இலக்கு, அந்த நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த பாஸ் மார்க் எடுக்கிறது பாஸ் மார்க்கே எடுக்கிறதுல 100ல 95%.
ஏன்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. இது பாஸ் ஆகிறதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். பணத்தை நிறைய சம்பாதிக்கணும். அப்படி அந்த 195 பேர் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு அவசியமான வீடு, காரு, ஒரு நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கையவே அடையாமலே தோத்து போறாங்க. வாழ்க்கையில போராடி போராடி தோத்து போறாங்க. நமக்கு முன்னாடி இருந்த நம்மளோட முன்னோர்களும் தோத்து இருக்காங்க. ஒரு சிலர் மேபி இங்க எக்ஸப்ஷனல் இருக்கலாம். ஒரு சிலர் நல்லா வசதியா இருக்கலாம். நான் அவங்கள வந்து எப்பயுமே நான் வந்து பேசல. ஓகேவா? நான் எப்பயுமே வந்து நான் எங்க இருந்து வந்தனோ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நான் பேசுறேன். அப்ப நான் இங்க சொல்றது வந்து இது வந்து நான் இந்த சர்வே 195 நான் மட்டும் சொல்லலைங்க. நான் சொல்லலைங்க. இந்த சர்வே உலகத்துல எல்லாரும் சொல்றாங்க. உலகம் ஃபுல்லா சொல்றாங்க. 195% வந்து பிலோ வந்து மிடில் கிளாஸ் பாவர்ட்டி லைன்ல வந்து 40% இருக்கிறாங்க. இந்தியாவோட சர்வேவும் அதான் சொல்லுது. அவங்களுக்கு தேவைய கூட சொந்த வீடு காரை விட்டுருங்க. அவங்களுக்கு தேவைக்கு கூட செலவு பண்றதுக்கு காசு இல்லாம 40% மக்கள் இருக்காங்க. ஒரு நம்ம 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 நாட்டுல நம்மளோட இந்தியால வந்து ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றவங்களே வந்து லெஸ் தென் 50% மக்கள் தான். நான் அன்னைக்கு லாஸ்டா ஒரு மீட்டிங்ல கூட அந்த ஸ்கிரீன்ஷாட் காமிச்சிருப்பேன். அப்ப நம்ம எங்க இருக்கோம்? அப்ப இது எவ்வளவு கஷ்டம், எத்தனை பேர் தோத்து போறாங்க. அப்ப நம்ம தோத்துறக்கூடாது. நம்ம அந்த 95% வந்து குறைச்சி நம்ம வந்து 5% சக்சஸ் பண்றவங்கள 10% 20% மாத்த போறது இல்லைங்க. அதை நம்ம பத்தி பேச போறது இல்ல. அதை எப்படி அதிகப்படுத்தலாம்லாம் பேச போறது இல்ல. நம்ம அந்த 5%ல எப்படி வர போறோங்கிறத பத்தி தான் நான் பேசுறேன். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இங்க என்ன சொல்றேங்கிறது. நம்ம 95%ல இருந்துடக்கூடாது. நம்ம அந்த 5%ல ஒரு ஆளா நம்ம போயிடணும். ஓகேவா? அதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா வந்து அதை வந்து நம்ம வந்து மாத்த முடியாது. வந்து உலகத்தோட ரேஷியோ அது. அப்படி இருந்தாதான் அது உலகம்னு சொல்றாங்க. அதுக்காக நம்ம வந்து 95%ல ஒரு ஆளாவே இருந்துகிட்டு உலகத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. நம்ம வாழ்க்கை மாறணும்ல. எத்தனை ஜென்மமா தான் நம்ம வந்து இப்படியே இருக்கிறது. ஓகே, நம்ம ஜென்ரேஷன் மாற வேணாமா? ஓகேவா? அப்ப நம்ம அந்த 5ல ஒருத்தரா நம்ம வரணுங்க. அவ்வளவுதான். நம்மளோட டார்கெட் அவ்வளவுதான். புரியுதா? அப்ப பணம் சம்பாதிக்கிறது தான் வந்து நம்ம லைஃபோட அல்டிமேட் கோலே. கரெக்டா? அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. அதை வந்து நம்ம நம்ம வந்து அடைஞ்சிட்டோமா இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஒரு டார்கெட் மாதிரி. அதை வந்து நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ணிட்டோமா இல்லையாங்கிறத எப்படி நம்ம முடிவு பண்ணலாம்னு நம்ம சிம்பிளா சொன்ன ஒரு காரு, ஒரு வீடு, ஒரு நிறைவான வாழ்க்கை. அதை அச்சீவ் பண்ணாம அப்ப நம்ம அதை அச்சீவ் பண்ணணும். அதை எப்ப அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நான் இப்ப கேட்கறேன். அப்ப அதை எப்ப அச்சீவ் பண்ணலாம்? எந்த வயசுல அச்சீவ் பண்ணலாம்? 60-70 வயசுல அச்சீவ் பண்ணா அது உங்களுக்கு போதுமானதா இருக்குமா? உங்களால வாழ முடியுமா? உங்களுக்கு அது நிறைவா இருக்குமா? இல்ல இல்லையா? அப்ப அது வந்து குறைஞ்சது வந்து ஒரு 35, 40 இயர்ஸ்க்குள்ளயாவது நம்ம வந்து அதுவே அதிகம். இப்ப வந்து இங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறீங்க. நீங்க சரியா அதை புரிஞ்சுக்க விட்டீங்க அப்படின்னா லெஸ் தென் 30 இயர்ஸ்க்குள்ள 30 வயசுக்குள்ளேயே நீங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பாஸ் ஆக முடியும். உங்க லைஃப்ல பாஸ் ஆக முடியும். ஓகே, இது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. நீங்க ரொம்ப சிம்பிளா நினைச்சுக்காதீங்க. எல்லா மக்களும் இங்க ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்க. எல்லா மக்களும் இதுக்கு போராடி 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 அவங்க வாழ்க்கையை இழந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையே போயிருக்கு. அப்ப இது இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பேஸ்ல நம்ம இருக்கோம். ஒரு ஒரு கட்டத்துல இருக்கோம் அப்படிங்கும்போது அப்ப எவ்வளவு நம்ம வந்து இந்த பிசினஸ் ரொம்ப நுணுக்கமா பார்க்கணுங்கிறது பாருங்க. ஏன்னா இந்த இந்த பிசினஸ் நீங்க பண்றதுக்கு இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணுங்க. எதுக்கு வெஸ்டேஜ் பண்ணணும்? எதுக்கு வேலைக்கு போறோம்? நம்ம எதுக்காக சம்பாதிக்கணும்? எவ்வளவு நமக்கு வருமானம் வேணும்? அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? எதை நோக்கி நம்ம வருமானம்? நான் என்ன கேட்கறேன்னா, நல்லா பணக்காரங்க, ரொம்ப கோடி கோடியா லட்ச லட்சமா பணம் வச்சிருக்கிறவங்க இப்படிதான் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் கேட்கறேன். அவங்க பசங்களா இப்படிதான் வேலைக்கு போறாங்களா? அவங்க பணத்தை நோக்கி ஏன்னா அவங்களுக்கு பணம் இருக்கு. அவங்கள்ட்ட வந்து ஆல்ரெடி பணம் இருக்கு, வெல்த் இருக்கு. அவங்களுக்கு பிடிச்சதை செய்வாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறத செய்வாங்க. அவங்க ஏதாவது ரிசர்ச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு இது பண்ணுவாங்க. ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. ஆனா நமக்கு கட்டாயம் இங்க ஃபர்ஸ்ட் பணம் சம்பாதிக்கணும். ஓகே, அவங்க பணத்தை நோக்கி போறது இல்ல. அவங்களுக்கு பிடிச்சது, அவங்களுக்கு என்ன வந்து அவங்களுக்கு விருப்பமோ டிசைரோ பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை நோக்கி போவாங்க. அந்த டிஃபரன்ஸ் புரியுது. அப்ப நம்ம எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சமூகத்துல நம்ம வந்து எங்க இருக்கோம் நம்ம உலகத்துலன்னு தெரியுதா? இதை நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா, இந்த விஷயத்த புரிஞ்சுக்காம வாழ்க்கையில ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சரியில்லைல. அது பண்ணணும். அது வந்து இருக்கதான் செய்யும். அது யாருக்குன்னு இருக்குல்ல, அது நமக்கு இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக மட்டும்தான் நம்ம டைமை கொடுக்கணும். ஓகேவா? இப்ப டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப கிடைக்காதுங்க. ஓகேவா? நேரம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதை நான் எப்பயுமே ஏத்துக்க மாட்டேன். நேரம் பொன் போன்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து பொன் அப்படிங்கிறது என்ன? மணி, கோல்டு. அது போயிடுச்சுன்னா கூட திரும்ப சம்பாரிச்சுக்கலாம். ஆனா நேரம் வந்து பொன் போன்றதா? நேரம் போயிடுச்சுன்னா திரும்ப சம்பாதிக்க முடியுமா?
நேரம் வந்து உயிர் போன்றது. நேரம் போயிருச்சுன்னா திரும்ப வராது. உயிர் போனா எப்படி வராதோ அது மாதிரி. இப்ப நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற டைம்லாம் வந்து உங்களுக்கு போச்சுன்னா திரும்ப வரவே வராது. எவ்வளவு காசு கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் வராது. ஓகேவா? இப்ப நீங்க இந்த வயசுல நீங்க வந்து எல்லாத்தையும் வீண் பண்ணிட்டு இது பண்ணிட்டு 40 வயசு 50 வயசுல ஐயோ நான் அது பண்ணிருக்கலாமே, அப்பவே வேஸ்டேஜ் பண்ணிருக்கலாமே, அப்பவே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அப்ப வந்து ஃபீல் பண்ணக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. இப்ப இறங்கி பண்ணுங்க. இப்ப நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்றது ஒண்ணுமே இல்லைங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏஜ் ஆகும்போது நீங்க எல்லாமே என்ஜாய் பண்ணிக்கலாம். எப்பயுமே நம்ம வாழ்க்கையிலங்க நம்ம லைஃபோட ஸ்பேன்ல எப்பயுமே கஷ்டமான விஷயத்த ஃபர்ஸ்ட் பண்ணிடணுங்க. ஓகேவா? அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம லைஃப்ல நம்ம என்ன நம்ம வந்து பண்ண பண்ண வேண்டியது இருக்கோ அதை வந்து ஃபர்ஸ்ட் கஷ்டம் நம்ம லைஃப் நம்ம நார்மலாவே ஒரு விஷயம் எடுத்துக்கோங்களேன். நீங்க ஒரு ஆஃபீஸ்க்கு போறீங்க, உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து 100 அக்கௌண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணணும், என்டர் பண்ணணும், இல்ல வந்து அச்சீவ் பண்ணணும், ஏதோ ஒன்று. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 70-80 அக்கௌண்ட் இல்ல 70-80% வந்து ஃபர்ஸ்ட் லஞ்சுக்கு முன்னாடி மார்னிங்கே வந்து பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் வந்து ரொம்ப ப்ரெஷரே இல்லாம ஜாலியா போலாம்ல. புரியுதுங்களா? நம்ம கன்சிஸ்டன்சி பண்றோம். ஃபர்ஸ்டே நம்ம வந்து பிசினஸ் வந்து கொண்டு வந்துட்டோம்னா செகண்ட் ஹாஃப்ல அந்த கன்சிஸ்டன்சியோட செகண்ட் ஹாஃப்ல நம்ம ரிலாக்ஸா இருக்கும்ல. அது மாதிரி தான் லைஃப்பும் அதே மாதிரி தாங்க. லைஃப்லயுமே வந்து நம்மளோட அல்டிமேட் கோல் என்னன்னா லைஃப் முடியறதுக்குள்ளேயும் நம்ம வந்து ஏஜ் ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம வந்து செட்டில் ஆயிருக்கணும். அத அப்ப அந்த அந்த அத வந்து ஃபர்ஸ்ட்டே நீங்க இயர்லியராவே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். வேற இதுல என்ன தப்பு இருக்கு? நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? கஷ்டப்படுங்க, டெய்லி ஓடுங்க, ஒர்க் பண்ணுங்க, பேசுங்க, டிவி எல்லாம் பாருங்க. வெளிய வந்து நீங்க ரோட்டுக்கு போங்க, ரைட் எடுங்க, லெஃப்ட் எடுங்க. அங்க வந்து ஒரு பழைய பாத்திர கடை, பழைய அட்டைப்பொட்டி கடையெல்லாம் இருக்கும். அங்க ஒரு அட்டைப்பொட்டி ஓகேவா? ஒரு 20, 25 ரூபாய்க்கு வந்து ஒரு 2 கிலோ அட்டைப்பொட்டி வாங்கிட்டு வந்து டிவிய கழட்டி அட்டைப்பொட்டியில உள்ள வச்சு நல்லா பேக் பண்ணி நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி மேல அட்டாளியில மேல வந்து கபோர்ட்ல உள்ள தூக்கி வச்சிருங்க. ஓகேவா? வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நம்ம பண்ணிதான் ஆகணும். டிவியே பார்க்க கூடாது. போன்ல வந்து ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் வந்து பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு நீங்களே வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க, சத்தியம் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இதுலெல்லாம் டைமே யூஸ் பண்ண உங்க நேரம் போயிட்டு இருக்கு. உங்க நேரத்தை உறிஞ்சிட்டு இருக்கிறாங்க. உங்களோட பொண்ணான நேரத்தை, பொண்ணு இல்ல உயிரான நேரத்தை, உங்க உயிரை வந்து உறிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நேரம் போச்சுன்னா திரும்ப வராது. உயிர் மாதிரி நம்ம உயிரோட நம்ம ஆயுசை வந்து உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இதெல்லாம் நீங்க பார்க்கலாம், பார்க்கவே கூடாதுன்னு சொல்லலைங்க. யாரு பார்க்கணும்னு ஒண்ணு இருக்குங்க. யாரு பார்க்கணும்னு ஒண்ணு இருக்கு. அவங்க பார்க்கலாம். அந்த லெவல் போற வரைக்கும் நம்ம பார்க்க கூடாது. அந்த டிவியில வந்து கிரிக்கெட் ஓடுது, மூவி வருது அப்படின்னா அது எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு அவங்க அஹ், அஹ், பார்க்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் இல்லை. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்ப்பாங்க. பார்க்கணும்னு நினைக்கிறது அங்க யாரு, நம்ம பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கறத தான் நான் இங்க சொல்றேன். பார்க்கவே கூடாதுன்னு சொல்லல. ஆல்ரெடி வெல்த்தியா இருக்கிறவங்க ஆல்ரெடி வந்து என்னடா பண்ணலாம், பணம்லாம் கோடி கோடியா இருக்கும், என்ன பண்ணலாங்கிறவங்க அவங்க மூவிக்கு போவாங்க, அவங்க கிரிக்கெட் பார்ப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு அது தேவைதானே. அப்ப என்ன வாழ்க்கையில வந்து அப்புறம் சாதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்னதான் பண்றது? அப்ப அதெல்லாம் வாழ்க்கையில உலகத்துல இருக்கவே கூடாது, கண்டிப்பா இருக்கணும். நமக்கு அது வேணுமா அப்படிங்கறத மட்டும் தான் நீங்க கொஸ்டினா போடுறேன். ஓகேவா? நம்மளை சுத்தி எல்லாமே இருக்குங்க, டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அதாவது நம்மளோட இலக்கை அடைய விடாம தடுத்துக்கிட்டே இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க வந்து கிரிக்கெட் பார்க்கவே கூடாதுன்னு நினைப்பீங்க, கிரிக்கெட் வந்து வரும். மூவி வந்து நல்ல உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரோட மூவி வரும், டிஸ்டர்ப் ஆகும். ஓகேவா? நீங்க வெஸ்டேஜ் பண்ணலாம்டா இப்ப கேட்டுட்டு முடிவு பண்ணுவீங்க, காலையிலேயே வந்து வேற ஏதாவது உங்களுக்கு டிஸ்டர்ப் வரும். அதெல்லாம் தான் வந்து சாதனையாளர்களுக்கும் அந்த 95%லயுமே இருக்க வைக்கிறதுக்கான இது. ஏங்க இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னா 100க்கு 100 பேருமே சாதிச்சிருவாங்களே. ஏன் 95 பேர் சாதிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்ல, இந்த மாதிரி சூழ்ச்சியில வந்து சிக்கிடுறாங்க. கடுமையான எண்ணத்தையும் உறுதியான எண்ணத்தையும் வச்சிருக்கிறவங்க தான் அந்த 5% குள்ள வராங்க. அவங்களுக்கும் இதெல்லாம் நடக்கும், டிஸ்டர்பன்ஸ் வர எல்லாமே நடக்கும். புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாம் உங்களுக்கு இருக்கும், அதை தாண்டி தான் வரணும். சும்மாலாம் வந்து எதுவுமே வந்து வந்துடாது. அதனால வந்து இந்த விஷயங்களை எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அப்ப வெஸ்டேஜோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். வெஸ்டேஜ்ல நீங்க ஓடுவீங்க, கஷ்டப்படுவீங்க, பேசுவீங்க, ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவீங்க. எந்த பிரச்சனையும் பிரச்சனையாவே தெரியாது. இதெல்லாம் இத்தனை பிரச்சனை நம்மளை சுத்தி இருக்கும்போது வெஸ்டேஜ்ல சாதிக்கிறதுக்கு வரக்கூடிய வெஸ்டேஜ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே பெரிய ஒரு பொக்கிஷம். இதுல இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையாவே உங்களுக்கு தெரியாதுங்க. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு இதாவே தெரியாது. இதுல வெஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸ், ரிஜெக்ஷன்ஸ், டிப்ரெஷன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையோட பிரச்சனையை பார்க்கும்போது, நம்ம எங்க இருக்கோம்னு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஒண்ணுமே தெரியாது. வெஸ்டேஜ் வேகமா பண்ணி மூவ் பண்ணிடுவீங்க.
ஓகேவா? உங்க ஃப்ரெண்டு சேரல, அவரு சேரல, இவரு இது சொல்லிட்டாரு, அது சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? யோசிச்சு பாருங்க. நம்ம எவ்வளோ பெரிய ஸ் ப நம்ம ஃபினான்சியலா எங்க இருக்கோம்? நம்ம வாழ்க்கை எங்க இருக்கு? நம்ம என்ன வேணும்? அத அடையறதுக்கு ஒரே வழி வெஸ்டேஜ் தான். அது கிடைச்சிருக்கு. இத நம்ம டக்குன்னு அச்சீவ் பண்ணி அடுத்து ஒரு 5 வருஷத்துக்குள்ள நம்ம லைஃப செட்டில் பண்ணி விடுறத விட்டு போட்டு, ஓகேவா? நம்ப வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு கடைசியில வாழ்க்கையில ஆஃபீஸ்ல வந்து டார்கெட் வந்து அடிக்க வேண்டிய நேரத்துல எல்லாம் காலையில இருந்து மேனேஜர் எதுவும் கேட்க மாட்டாங்க. டீம் லீடர் எதுவும் கேட்க மாட்டாங்க. கரெக்ட்டா நீங்க வீட்டுக்கு கிளம்பும்போது 5 மணி, 6 மணிக்கு நீங்க எப்ப லாக் அவுட் பண்றீங்களோ சிஸ்டத்த அப்ப புடிச்சுக்குவாரு. ஏன் நீ டார்கெட் அடிக்கல? எவ்வளவு நேரம் என்ஜாய் பண்ண? எவ்வளவு நேரம் கஃபெட்டீரியால இருந்த? எவ்வளவு நேரம் வந்து பிரேக்ல இருந்த? எவ்வளவு நேரம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோன் பேசிட்டே இருந்த? அதெல்லாம் பண்ற நேரத்துல பண்ணியிருந்தா இப்ப டார்கெட் அடிச்சிருக்கலாம்ல. நீ பாட்டுக்கு போயிருக்கலாம்ல. இப்ப ஏன் வந்து என்ட்ட நிக்கணும்? என்ட்ட பெர்மிஷன் கேட்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சங்கடமான அதேதான் வாழ்க்கையிலயும். வாழ்க்கையில 60 வயசுக்கு அப்புறம் பணம் இல்லாம, ஓகேவா? நம்ம பேரண்ட்ஸ் நம்ம பசங்க பாத்துக்குவாங்களா? யாராவது இது பண்ணுவாங்களா? அது பண்ணுவாங்களான்னு அப்ப நொந்து நொந்து நூடுல்ஸ் ஆகாம, இப்ப சம்பாரிங்க. இப்ப கஷ்டப்படுங்க. ஓகேவா? நம்மளோட பசங்க, நம்மளோட குழந்தைங்க வந்து நம்மள பாத்துக்கிறதுக்கு இல்ல. அதுக்காக அவங்கள நம்ம வந்து பெத்து போடல. அவங்கள வந்து அதுக்காக நம்ம வந்து ஆ இது பண்ணல. குழந்தைய நம்ம இது பண்ணல. அப்படி நம்ப அவங்கள வந்து நம்ப வந்து அது வந்து பண்றது வந்து ஒரு இது. ஓகேவா? பட் நம்ப வாழ்க்கைய நம்ப தான் செக்யூரா வச்சுக்கணும். நம்ப வாழும்போதே நம்மள செக்யூரா பண்ணீங்கன்னா, அவங்களுக்கு அப்புறம் இன்னும் எவ்வளவு பிரஷர் இருக்கும்னு பாருங்க. அவங்க வாழ்க்கையில நம்ம எதுவுமே சேர்த்து வைக்கல. நம்மளையும் சேர்த்து அவங்க பார்த்துக்கணும். அவங்களையும் அவங்க பார்த்துக்கணுங்கும்போது என்னங்க இது நியாயம்? யோசிச்சு பாருங்க. நம்ப தான் நம்ம வாழ்க்கைய வாழணும். நம்ப தான் அவங்களுக்கு பண்ணணும். அவங்க எதுவும் நமக்கு பண்ணக்கூடாது. ஓகேவா? அந்த எண்ணத்தோட வந்து வாழ்க்கைய பாருங்க. சரி, ஓகே, ஃபைன். நானே ரொம்ப நேரம் பேச விரும்பல. மார்க்கோ அப்படியே கன்டின்யூ பண்ணுவாரு. மார்க்கோ, அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.